கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசிக்கு பாத சனின்னு சொல்லுவாங்க. இந்த 2025க்கு முன்னே இந்த 2.5 வருஷம் வரும் பார்த்தீங்களா, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமே இல்லாமல் தான் இருப்பீங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஆஃபீஸில் இடையூறுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தன்னுடைய குடும்பமே உங்களுக்கு சூனியம் பண்ணும், சொந்த பந்தமே சூனியம் பண்ணும். இப்படி இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திச்சு இந்த கும்பராசிக்கு பாத சனி. நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க. வீடு வாசல் வாங்குறது, காரு வாங்குறது, ஏதாவது ஒன்று காசுகளை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. ஏமாறுவீங்க, நீங்கள் ஏமாற்றப்படவும் செய்வீங்க. பெண்கள் ஆண்கள்னால ஏமாற்றமும் படுவீங்க, ஆண்களும் பெண்கள்னால ஏமாற்றமும் படுவீங்க. ஏன்னா இது விதி. விதியை மதியால்தான் நீங்கள் வெல்லணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுபகாரியத்தை கொஞ்சம் தடைப்படுத்தி நிப்பாட்டி வைக்கிறது கொஞ்சம் நல்லதும் கூட. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவானும் வரப்போகிறாரு. தீராத தோஷத்துக்கு ஆள்பட போகிறீங்க. நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, காசு பணம் நிறையா இருக்குன்னா சேர்த்து வைங்க, நகை நட்டு வாங்கி வைங்க. அதை கொடுத்து ரெட்டிப்பாக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பணிபுரியக்கூடிய பெண்கள் நிறையா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களும் கும்பராசிக்காரங்க தான். ஆனால் இந்த கும்பராசியில் பெண்கள் பிறந்தால் இந்த முதுகு தண்டு ஆணுக்குடையதுங்க. தைரியமாக பேசுவீங்க, நிறையா லா படிப்பீங்க, ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். கும்பராசிகளுடைய பெண்களுடைய பேச்சு உங்கள் குடும்பத்துக்கு எடுபடும். தான் கும்பராசி இருக்க வேண்டிய பெண்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் தடைபடும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் வரனால ஈக்குவலான பலனை கொடுத்துருவார். உங்கள் வீட்டில் தடைப்பட்டக்கூடிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கும். பூர்வீகம், முன்னோருடைய சொத்து பத்தில் அதில் பில்டிங் கட்டி பெரிய லெவலுக்கு பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. அகமகிழ்ந்து வாழுவீங்க. ஆனால் ஒட்டுணர்ந்து போகணும். கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து போகணும். கணவனுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா மனைவி எப்படி அடங்கி போகிறாங்களோ, மனைவிக்கு கெட்ட நேரம் வந்தால் கணவன் எப்படி அதை அனுசரித்து போனாங்களோ, உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வன் முருகக்கடவுள். டைம் தான் வடபழனி போங்க, இல்லைன்னா பழனி முருகன் போங்க. ஆண்டவன் முருகக்கடவுளுக்கு 1000 கோயில்கள், லட்சம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. நல்லா ஒரு 3 கிலோ 5 கிலோ நெல்லிக்காய் வாங்குங்க, சாமியை நல்லா பாருங்கள். பிரகாரம் அப்படியே சுற்றி வரும்போது எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. நான் நினச்சி வந்தது நடக்கணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் நினச்சி வந்ததும் நடக்கட்டும்னு சொல்லி கொடுங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி கையில் கொடுங்க. அவங்க புன்முறிவுகளோடு அதை வாங்கி மென்று சாப்பிடுவாங்க. அவங்களுடைய வாங்கினவங்களுக்கும் யோகம், கொடுத்த உங்களுக்கும் யோகம். இது ஒரு சூட்சமமான பரிகாரம் கும்பராசிக்கு. ஏன்னா வீணாக நீங்கள் விரயம் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை உச்சநிலை போகும். பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சின்ன வயசுலேயே ராகு தசை, குரு தசைலாம் வந்துட்டு போயிடும். ஆனால் சந்நியாச கோலத்தில் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள். நீங்கள் தாங்க நாக பிரதிஷ்டை. நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபடணும். வசதி வாய்ப்புன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு நாகம் வாங்கி வச்சு வழிபடுப்படுங்க. உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், என்னுடைய ஆயுஸ் எப்படி இருக்கும், என்னுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டு உங்கள் ஜாதகத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. குறையில்லாமல் இருக்கணும். புது புது ப்ராஜெக்ட் போடும்போது கணவன் மனைவி பிள்ளைங்களோட ஒப்பீனியனோட பண்ணுங்கள். யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. லைஃப் சேஞ்ச் ஆகும். பாதசனி பயப்பட வேண்டாம். என்ன பண்ணும், இடுப்புக்கு கீழே பலங்களை குறைச்சி கொடுத்துரும். நாடி நரம்புங்களை செயல் கம்மியாக கொடுக்க வச்சிரும். உடம்பு டயர்டாக்கி கொடுக்கும். இந்த மாதிரியான தோரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் முத்தி போச்சுன்னா சர்ஜரி வரக்கூடிய நேரங்களை மட்டும் வராத அளவுக்கு சனி பகவான முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா சர்ஜரி வராதுங்க, விரயம் ஆகாது, காசு பணங்கள் பிரச்சனை வராது.
கட்டிட தொழில் பில்டிங் கட்டுறதுக்கு யோகங்கள் கிடைக்கும். வேறு எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருக்க சனி பரமாத்மாவுடைய பார்வை, அவருடைய அனுகிரகம், வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைச்சி கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், முக கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு, ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகாதமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியா போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைக்கு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ, அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி,
அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம். சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.